நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கிறீர்கள் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் குறிப்பிட்டேன், இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்ட சுரேஷ் சலே மூன்றாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருப்பதாக, அதே போல இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு சில அதிர்ச்சி தகவல்களும் இன்று பதிவானது. என்னவென்று நாங்கள் விவரமாக பார்ப்பதற்கு முன்பாக எங்கள் தெரியும், நேற்றைய தினம் சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு திடீரென ஏற்பட்ட ஒரு காது வலி காரணமாக, அந்த காது வலியை தொடர்ந்து வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார், சிஐடி அதிகாரிகளுக்கு அவருக்கு ஒரு தலையணையை கொடுங்கள், அவருக்கு காதில் ஒரு பிரச்சனை, தலையணை ஒன்றை கொடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கமைய அந்த ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். அதனை அடுத்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சிகிச்சைகள் முடிந்து அவர் மீண்டும் சிஐடிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். நேற்று இரவு நேரத்திலே அவர் சிஐடிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதையடுத்து இன்றைய தினம் வழக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல். ஆனால் இன்றைய தினம் சுரேஷ் சலே நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. காரணம், அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் ஒரு சந்தேக நபராக இருக்கின்றார். விசாரணைகள் இடம்பெறுகின்றது, வாக்குமூலம் வழங்கி வருகின்றார். அது எந்த மாதிரியான வாக்குமூலம் என்பது இதுவரை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இல்லை. அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தான் சிஐடி அதிகாரிகள் அறிவிப்பார்கள். சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கின்ற தினத்திலே எங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு உடனே வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுவரை இன்றைய வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது என்றால், மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேவை ஏப்ரல் 22 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதிமன்றில் சிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் 3ஆம் சந்தேக நபர் இவர். ஆகவே இவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வராமல் விசாரணைகளை தொடர முடியாது. அடுத்த இயரிங், அதாவது அடுத்த வழக்கு விசாரணை 22 ஏப்ரல். பாருங்கள், ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினம் தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவடைகின்றது இந்த வருடத்தில் ஏப்ரல் 21 ஆனால் அந்த நாள் நிறைவடைந்து மறுநாளான ஏப்ரல் 22 சுரேஷ் சலே கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவார். அன்றைய தினம் நானும் அந்த இடத்துக்கு செல்வேன். சென்று முழுமையான அப்டேட்டுகளை உங்களுக்கு நான் தருவேன். ரைட். அதையடுத்து நீதிமன்றத்திலே என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்றால், சுரேஷ் சலே சம்பந்தமான விசாரணைகளை செய்ய ஷானி அபேசேகரவை தவிர்த்து வேறு யாருக்காவது விசாரணை இந்த பணிகளை ஒப்படையுங்கள். சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நீதவானிடம். ஆனால் நீதவான் இந்த கோரிக்கையை பார்த்துவிட்டு, இப்போதைக்கு இந்த கோரிக்கைக்கு போதுமான காரணங்கள் இல்லாததால் நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்று நீதவான் அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார். ஆனால் இது சம்பந்தமான ஆழமான ஆதாரமான காரணங்கள் இருப்பின் அது சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும் என்றும் நீதவான் தெரிவித்ததாகத்தான் தகவல்கள் கிடைத்தது. பாருங்கள், சுரேஷ் சலே தரப்புக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்பட்டிருப்பது இந்த கோரிக்கையினூடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காரணம், சுரேஷ் சலே தரப்பு ஷானி அபேசேகர, சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பது இந்த இடத்திலே தெளிவாக தெரிகின்றது. அவரை மாற்றுங்கள், அவரை இந்த விசாரணையிலிருந்து தூக்குங்கள், அவரை தவிர்த்து வேறு யாருக்காவது சுரேஷ் சலேவை விசாரிப்பதற்கு இடம் கொடுங்கள், அனுமதியுங்கள், அவரை வேறொருவரை நியமியுங்கள், சுரேஷ் சலே வேண்டாம், வேறொருவர் வேண்டும் என்று சுரேஷ் சலேவின் தரப்பு, அவர் தரப்பிலே வாதாடுகின்ற சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து என்னென்ன தெரிகின்றது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். அவற்றை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம்.
அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது சுரேஷ் சலே சார்பான விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்று கனம் நீதவான் அவர்கள் கேட்டதற்கு பிறகு சிஐடி அதிகாரிகள் ஒரு முக்கியமான விடயத்தை இவ்வாறு கட்டவிழ்த்து விடுகிறார்கள். என்னவென்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்தாரிகள் சாரான் உட்பட குழுவினர் குறிப்பாக நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு தாக்குதலை மேற்கொண்ட அந்த தாக்குதல்தாரி உட்பட குழுவினருக்கு நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தை அடையாளம் காட்டிய உளவாளி அல்லது உளவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிக்கு சலேதான் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். இந்த குழுவிற்கு கட்டுவாப்பிட்டிய ஆலயத்தை காண்பிக்குமாறு என்று சாட்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி சாட்சி வழங்கிய மற்றும் ஒரு புலனாய்வு அதிகாரி, உளவுத்துறை அதிகாரியின் வீட்டுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவு சென்றிருக்கின்றது. எப்போது என்றால் பல வருடங்களுக்கு முன்பா என்றால் இல்லை, கடந்த வழக்கு விசாரணை நடந்த தினத்துக்கு மறுநாளில் சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு அதிர்ச்சி தகவல். அதாவது கடந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. அதற்கு முன்பாகத்தான் சுரேஷ் சலே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அன்றைய தினத்திற்கு அடுத்த நாள் அந்த நபர், அதாவது சுரேஷ் சலே இவ்வாறு முஸ்லீம் அந்த கடும் போக்குவாத குழுவிற்கு, தாக்குதல்தாரிகள் குழுவிற்கு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தை காண்பிக்குமாறு சுரேஷ் சலே குறிப்பிட்டதாக ஆலோசனை வழங்கியதாக கூறிய சாட்சி கூறிய அந்த உளவுத்துறை அதிகாரி இப்பொழுது வீட்டிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகி இருக்கின்றார். வீட்டிலிருந்து வெளியேறி தலைமறைவாகி இருக்கின்றார். காரணம், அவருடைய வீட்டுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள். இது சற்றே சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. அந்த சாட்சி வழங்கிய அந்த சுரேஷ் சலே சம்பந்தமான விடயத்தினை வழங்கிய நபரை தேடுகின்றார்கள் ஒரு குழுவினர். அது யார்? இராணுவ புலனாய்வு பிரிவு என்று தான் சொல்லப்படுகின்றது. அவை ஏன் அவர்கள் சென்றார்கள் என்பது உடனடியாக கண்டறியப்பட வேண்டும். அதைத்தான் கனம் நீதவானும் தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் கடுமையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது சாதாரண விடயம் அல்ல. உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை தீவிரப்படுத்துங்கள், மும்முரமாக இது சம்பந்தமாக விசாரியுங்கள். சாட்சியாளர்கள், சந்தேக நபர்கள், குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதற்கமைய இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துங்கள் என்று நீதவான் சிஐடி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ரைட். ஆகவே சிஐடி நீதிமன்றத்திற்கு தெரிவித்த விடயம்தான் இது. குறித்த உளவுத்துறை அதிகாரி வீட்டை விட்டு சென்று தலைமறைவாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த முதலாவது விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் அடுத்த நாள் இந்த அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரிகள் ஏன் அவருடைய தேடி செல்ல வேண்டும்? அவர் ஏன் வீட்டை விட்டு சென்று தலைமறைவாக இருக்க வேண்டும்? யாரும் அச்சுறுத்த முற்படுகின்றார்களா? அல்லது அந்த சுரேஷ் சலேவை சம்பந்தமாக கருத்து தெரிவித்த சாட்சி கொடுத்த நபரை மிரட்ட அல்லது கொலை செய்ய யாரும் முயற்சிக்கின்றார்களா என்பது தேடி பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக இனி விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும். அதே போலத்தான் இன்று சுரேஷ் சலேவின் தரப்பினர் நீதிமன்றத்திலே ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவின் FBI, ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் போலீஸ் இப்படி பல விசேட விசாரணை குழுக்கள் விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து விசாரணை அறிக்கைகளிலும் இது ISIS உடன் இணைந்து இலங்கையில் ஒரு கடும் போக்குவாத தீவிரவாத குழு செய்த செயல், ஒரு குற்றச்செயல் என்று தான் குறிப்பிட்டிருக்கின்றது. தவிர இதில் பின்னணியில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை, அதற்கு சுரேஷ் சலே எந்த விதமான தொடர்பு இல்லை என்று இவருடைய சுரேஷ் சலேவினுடைய தரப்பினர், சட்டத்தரணி தரப்பினர் இன்று நீதிமன்றத்திலே ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு தான் சானியா பேசேகர, சிஐடி பணிப்பாளர் சானியா பேசேகரவை இந்த விசாரணையிலிருந்து விலக்கி வேறு யாராவது ஒரு அதிகாரியை நியமிக்குமாறும் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். பாருங்கள் எந்த கருத்தை முன்வைத்து யாரை பதவி விலக சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். பதவி என்றால் அந்த விசாரணை பணிகளிலிருந்து, விசாரணை நடத்துபவர்களிலிருந்து விலக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சலேவினுடைய தரப்பினர். அதன் அடிப்படையில் இந்த காரணங்களை குறிப்பிட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இந்த வழக்கு என்னவென்றால் சேனல் 4
அதனூடாக வெளியான ஒரு காணொளி, அசாத் மௌலானா வழங்கிய ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையாக வைத்து அதில் தான் சொல்லப்படுகின்றது சுரேஷ் சலே பிள்ளையானுடைய பேரெல்லாம் அதில் தான் பிரதானமாக குறிப்பிடப்படுகின்றது. அவை இதன் அடிப்படையாக வைத்து இங்கு செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு அமையத்தான் இந்த வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது. இதில் மூன்றாம் சந்தேக நபராகத்தான் சுரேஷ் சலே பெயர் குறிப்பிடப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இவர் ஒரு சந்தேக நபராக இருப்பதன் காரணமாக இவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று நீதவான் தெரிவித்ததற்கு அமைய 22ஆம் தேதி அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று சுரேஷ் சலே காது வலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நிறைய வாய்ஸ் கட்டுகள் வெளியே வர தொடங்கியது. அதில் ஒன்று தான் சரத் வீரசேகரவனுடைய வாய்ஸ் கட். என்ன சொல்கின்றார் சரத் வீரசேகர? ஆரோக்கியமாக சும்மா இருந்த சுரேஷ் சலே அநியாயமாக கைது செய்யப்பட்டார். தற்போது கடுமையாக சுரேஷ் சலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவருக்கு தெரியாது நினைக்கிறேன், சுரேஷ் சலேவுக்கு சாதாரண ஒரு காது வலி என்று. ஆனால் சரத் வீரசேகர் ஊடகங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறார்? கடுமையான நோய்வாய்ப்பட்டுள்ளார், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் ஜனாதிபதிக்காக இருந்த ஒரு அறையை தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த அறையை மக்கள் பாவனைக்காக திறந்திருக்கின்றார். நாங்கள் கூறுகின்றோம், அந்த அறையை உடனடியாக சுரேஷ் சலேவுக்கு வழங்குங்கள். ஒரு நல்ல மனிதரை கைது செய்து சேர்த்துக் கொண்ட பாவங்களை அப்படியாவது கழித்துக் கொள்ளுங்கள் என்று சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், நாட்டில் இருந்த தீவிரவாத குழுவை ஒழிக்க பல வழிகளில் முன்னின்று செயற்பட்ட தேசிய வீரரை கைது செய்தமை கண்டிக்கத்தக்கது. இவரை இப்படியான ஒரு நல்ல மனிதரை கைது செய்வதேவையானது வெளிநாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களை மகிழ்ச்சிப்படுத்த அவர்களுடைய தேவைக்கு தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டார். இது மிகவும் கண்டனத்திற்குரிய விடயம் என்று சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். அதே போல அதே ஒரு கருத்தை தான் சி தொலவத்தவும் தெரிவித்தார். சட்டத்தரணி SLPP சேர்ந்தவர். அவர் குறிப்பிடுகின்றார், டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த, புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த, தீவிரவாத அமைப்புகளை திருப்திப்படுத்த சுரேஷ் சலேவை கைது செய்ததாக. ஆகவே இன்று அவரும் நீதிமன்றத்திற்கு சென்று வெளியே வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பிடுகிறார், நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்தோம், நீதவான் இந்த வழக்கு விசாரணையை சரியான விதத்திலே கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஷானி அபேசேகர சுயடி பணிப்பாளரை விலக்கிவிட்டு, இந்த விசாரணை பணிகளிலிருந்து விலக்கிவிட்டு வேறொரு அதிகாரியை நியமிக்க சொன்னதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்படியான பதற்றமான பல வாய்ஸ் கட்டுகள் தான் எங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் கூடியதுமாக இருக்கின்றது. இன்று நடந்த இந்த வழக்கு விசாரணையில் மேலதிக அப்டேட்டுகளை நாளை நிகழ்ச்சியிலும் நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். இப்பொழுது தெரிகின்றது பதற்றம். வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற காரணத்தால் எங்களுக்கு மேலதிகமாக எதுவும் சொல்ல முடியாது. விசாரணைகளை அடிப்படையாக வைத்து என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றதோ வெளியாகின்றதோ அவற்றை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தர தயாராக இருக்கின்றோம். நாளை நிகழ்ச்சியிலும் இன்றைய வழக்கு விசாரணை சம்பந்தமான இன்னும் மேலதிக விவரங்களை பார்க்கலாம். லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் சாரதா மானவடவுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.